வெல்கம் மை வியூவர்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான கோயிலை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே கண்டிக்குப்பத்தில் உள்ள ஸ்ரீ காலபைரவர் கோயிலை தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தென்னிந்தியாவின் முதல் பாதாள பைரவர் என்று பெரும்பாலும் கருதப்படும் சிவபெருமானின் உக்கர வடிவத்தை வழிபடுவதற்கான சக்தி வாய்ந்த அமைதியான இடமாக புகழ்பெற்ற ஸ்ரீ பைரவர் நிலையத்தை தாங்க நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நாம் இங்கே வாங்கிக்கிட்டு நம்ம உள்ளார போய்கிட்டு இருக்கிறோம். கோயில் உள்ளார நம்ம என்ட்ரன்ஸில் போக போக ஒரு ரம்மியமான சூழல் நமக்கு தெரிய வரும். மனசுக்கு ரொம்ப அமைதியாகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்க்க. இந்த கோயில் மும்மூர்த்தி மலைகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கத்திக்குப்பம் அருகே அடர்ந்த காடுகளில் மும்மூர்த்தி மலைகள் அமைந்துள்ளது. அதாவது இந்த 3 மலைகளும், ஒன்று சிவன் மலை, மற்றொன்று மூசாட்டு மவுண்டன், 3வது மலை பிரம்மமலை ஆகும். நாம் முதலில் பார்த்த சிவகிரி மலை சிவனை குறிக்கிறது. சிவகிரி மலையை ஒட்டிய மூசாட்டு மலையை ஸ்ரீ வெங்கடரமண சுவாமிகள் பகவான் விஷ்ணுவை குறிக்கிறது. மூசாட்டு மலையை ஒட்டிய பிரம்மமலையை பிரம்மனை குறிக்கிறது. இந்த 3 புனித மலைகளும் ஒன்றாக இணைக்கப்பட்டு இருப்பது சிறப்பாகும். இந்த மலைகளின் அடிவார பாதைகளில் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் சுவாமி மற்றும் அக்னி மாரியம்மன் கோயில் உள்ளது. ஸ்ரீ பைரவ வாணிலயம் ஸ்ரீ வக்ரகால பைரவர் தெற்கு நோக்கி பழங்கால வாணி பாறைகளால் ஒரு தனி கோயிலாக நிலத்தடியில் பாதாள பைரவர் நிறுவப்பட உள்ளார். கட்டுமான பணிகள் நடைபெறுவதாக சொல்கிறார்கள். பைரவரிடம் வேண்டிக் கொண்டோமானால் கிடைக்காத பலன்களே இல்லை. எது வேண்டுமானாலும் கிடைக்கும். கிடைக்காத வரன்களே கிடையாது. மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். அறுபத்தி 3 நாயன்மார்களை தாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோயிலுடைய மற்றொரு பெரும் சிறப்பு என்னன்னு கேட்டோம்னா, தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு தேடும் பக்தர்களுக்கு இந்த ஒரு கோயில் வரப்பிரசாதம், முக்கியத்துவம் வாய்ந்த கோயிலாக கருதப்படுகிறது. இப்போ நம்ம பார்க்குறது பைரவர் பைரவியுடைய சிலையை தாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அருள்மிகு வல்லமை விநாயகரை தாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பைரவர் கோயில் உள்ள எல்லா இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திரு பைரவசாமி அவர்களால் 2013 பைரவ நிலையம் உருவாக்கப்பட்டதாக தெரிய வருகிறதுங்க. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாதத்தின் தேய்பிறை அஷ்டமி நாட்களிலும் காலபைரவருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடக்கின்றதாக சொல்கிறார்கள். கந்திக்குப்பம் காலபைரவர் கோயிலுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, வறுமையில் பக்தர்களின் தொல்லை, பயம் போன்றவற்றை போக்கி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் வழங்கும் தலமாக மக்களால் நம்பப்படுகிறதாக சொல்கிறார்கள்.
இழந்த செல்வத்தை திரும்பப் பெற பக்தர்கள் 11 அஷ்டமி நாட்களில் பைரவம் தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கமாக கொண்டுள்ளனர். கால பைரவருக்கு மிளகு சேர்த்த உளுத்த வடை, தயிர் சாதம் போன்றவை நெய்வேத்தியமாக படைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாதத்தின் தேய்பிறை அஷ்டமி நாட்களில் கால பைரவருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெறுவதாக சொல்கின்றனர். இந்த கோவிலை பார்ப்பதற்கு நான் முக்கிய காரணமே யாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் தாங்க எங்களுடைய நண்பர். இவர் இராணுவத்திலிருந்து பணி செய்து ஓய்வு பெற்றவருங்க. இவர் மூலியமாக தாங்க இந்த கோயிலை நாங்கள் பார்க்க வேண்டிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. பைரவர் சந்நிதியை தாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கோயிலில் சொர்ண அகர்ஷண பைரவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். கோயிலுக்கு தொண்டு செய்து பைரவர் அருள் பெறலாம். நாம் இப்போ அன்னதான கூடத்திற்கு வந்திருக்கிறோம். செல்ஃப் சர்வீஸ் தான். நாம் இப்போ நம்ம சாப்பிடுறதுக்கு தேவையான தட்டை நாமளே எடுத்துன்னு போயிட்டு ஏற்கனவே க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. அந்த தட்டை நாமளே எடுத்துன்னு போயிட்டு வெளியில் சோப் போட்டு பைப்பில் நல்லா கழுவி சுத்தம் செய்துக்கிட்டு நம்ம உள்ளார போகலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ நாம் கேட்டு வாங்கிக்கலாம்.
அன்னதானம் கூட எவ்வளோ பெருசாக இருக்க பாருங்கள். நம்ம சாப்பிட்டுட்டு தட்டை க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்துடலாம். திரு பைரவ சுவாமிகள் அவர்களால் இந்த பைரவ நிலையம் உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் டைம் நம்ம வரும்போது இந்த ஆசிரமத்துக்குள்ளார நம்ம போய் பார்க்கலான்னு இருக்கோம். இந்த கோயிலை நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டோம். மனநிறைவோடு நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். வழி நெடுகிலும் ஜனங்க எப்படி வந்துட்டுருக்காங்க பாருங்கள். நீங்களும் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.